ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக இருந்தால் நம்ம ஜெய் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா பகவதி அப்படின்ற ஃபிலிம் மூலமாக, அதாவது விஜய்க்கு தம்பியாக ஃபஸ்ட்டு அறிமுகமானார். இவர் ஒரு சாடையில் பார்க்க விஜய் மாதிரியே இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை 28 அப்படின்ற ஒரு ஃபிலிம் பண்ணார். அதுவும் கொஞ்சம் ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சுப்பிரமணியபுரம் பண்ணார். சுப்பிரமணியபுரமும் அவருக்கு ஹிட்டு கொடுத்துச்சு. இடையில கொஞ்சம் என்ன அப்படின்னா ரொம்பவே டவுன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குற விதமாக ராஜாராணியில் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்தார். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கேயும் எப்போதும்ல அஞ்சலிக்கும் நம்ம ஜெய்க்கும் இடையில என்ன அப்படின்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, லவ் ஓடிட்டுருக்கு, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிசுகிசுப்பு வந்துச்சு. பட் அஞ்சலி என்ன அப்படின்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நானும் ஜெய்யும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கிசுகிசுப்பு அப்படியே என்ன அப்படின்னா காம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஜெய் அவரோட சோசியல் மீடியா சைடு என்ன அப்படின்னா பிரக்யா அப்படின்ற ஒரு நடிகையோட மேரேஜ் ஆன மாதிரி, அதாவது அந்த பொண்ணு என்ன அப்படின்னா கழுத்தில் தாலியோடையும் இவர் கையில் பாஸ்போர்ட் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ ஷேர் பண்ணார். இதை பார்த்த எல்லாருமே திடீர்னு ஜெய்க்கு திருமணம் ஆயிடுச்சா, அதுவும் இளம் நடிகையை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா, கல்யாணம் முடித்த கையோட ஹனிமூன் போக போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன் தான். என்ன அப்படின்னா பேபி அண்ட் பேபி அப்படின்ற ஒரு ஃபிலிம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஃபோட்டோ தான் என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோ. ஸோ எப்போதுமே என்ன அப்படின்னா எல்லா நடிகர்களுமே ஒரு ஃபிலிம் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி ஏதாவது கிசுகிசுப்பு வந்தால் தான் படம் ஓடும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் இது. ஸோ அந்த விதமாக தான் என்ன அப்படின்னா ஜெய்யும் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாஸ்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கான ஹராஜ்.